ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் வந்து இந்த வீட்ல ஒரு 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்களே, அவங்க இங்க இருந்து அங்க போகும்போது இந்த வீட்டையே ஒரு ஆட்ட போறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி எதனா பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது சபரி எழுந்து, சார் சாண்ட்ராக்கா வந்த புதுசுல இப்படி இருந்தாங்க சார், அதுக்கு அடுத்த நாளே இப்படி ஆயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொடக்கு போட்டு காமிச்சாப்ல. அவருக்கு தெரியல, அதாவது சாண்ட்ரா தான் போன வாரம் ஃபுல்லா ஷோவியை தூக்கி பிடிச்சிருக்காங்கன்ட்டு அந்த குறுப்படம் போடும்போது இவங்க மூஞ்செல்லாம் எங்க வச்சுக்க போறாங்கன்றத நான் பாக்கணும்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. ஏன்னா சாண்ட்ரா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா சபரி வந்து சாண்ட்ராவா அப்படி சொல்லிருக்க வேணாம், ஏன்னா கடைசியில பல்ப் வாங்க போறாப்ல. சோ அதனால சொல்றேன். நெக்ஸ்ட் யார் வந்து சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம வியன்னா அவர்கள் தான் வந்து சொல்றாங்க. வியன்னா என்ன சொல்றாங்கன்னா, சார் வந்த புதுசுல ராக்கெட் மாதிரி இருந்தாங்க சார், அதுக்கப்புறம் அப்படியே புஷ்ன்னு ஆயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி வியன்னா சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான். அதாவது வியன்னா சொல்லும் போது, நீ சொல்லுமா உனக்கும் ஆப் இருக்கு, உனக்கும் ரோஸ்ட் இருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், வந்து வெப்ப ஆப்பு அப்ப என்ன சொல்றேன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, நெக்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ரம்யாஜா அவர்கள். ரம்யாஜா என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே பெனாயில் போட்டு இந்த வீட்டை வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணணும்னு சொன்னாங்க சார், அப்படி எதுவும் பண்ண மாதிரியே தெரியல சார் அப்படின்ற மாதிரி அங்க வந்து அவங்க கொடுத்த கவுண்டரை வச்சு அவங்க வந்து கலாச்சாரத்தை பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் வந்து வேற லெவல்ல வச்சு சம்பவம் பண்ணாப்ல. அதாவது சார் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது உங்க எல்லாருக்கும் நான் வந்து 1 2 3 சொல்லி தர போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 6க்கு மேல என்ன அப்படின்னு எங்களையே கேக்குறாங்க. 7ன்னு சொன்னா சரி 7க்கு அப்புறம் என்ன அப்படின்னு திரும்பி எங்களையே கேக்குறாங்க. சார் நாங்க 8ன்னு சொல்ற நிலைமையில நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி கானா வினோத் அங்க ஒரு விஷயத்த சொன்னாப்ல. அதாவது வரும்போது எல்லாம் கத்து தரேன்னு சொன்னாங்க சார், கடைசியில் அவங்க எங்க கிட்ட இருந்து கேட்டு கத்துக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி கானா வினோத் ஒரு விஷயத்த சொன்னாரு. கரெக்டான பாயிண்ட். ஏன்னா வந்து எந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு 4 பேரோ 5 பேரோ உள்ள போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கேங்கா சேர்ந்து எல்லாம் விளையாட போறதே கிடையாது. அவங்க வந்து இந்த டீமுக்குள்ள வந்து மிங்கிலாவை தான் பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த கறந்துதான் அவங்க வந்து கேம் ஆடுவாங்க. சோ எப்படி இருந்தாலும் அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமித் அவர்கள் மட்டும்தான் வந்து கேமை புரிஞ்சிக்காம, இல்லைன்னா நான் ஜென்டில்மேனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு கர்நாடகா பிக் பாஸ் ஏதோ ஒரு பிக் பாஸ்ல வந்து 2 வருஷமா வந்து பிக் பாஸாவே இருந்திருக்காப்ல. அதாவது அந்த வாய்ஸ் கொடுக்குறாங்க, அந்த வாய்ஸ் இவர் தான் கொடுத்துருந்துருக்காப்ல. பட் அப்படி இருந்தும் அவருக்கு வந்து இந்த எல்லா விஷயமும் தெரியும். டாஸ்க் எப்படி விளையாடணும்னு தெரியும், அது மாதிரி வெளியே அது எப்படி போர்ட்ரே ஆகும்னு தெரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அமித் பார்கவ் வந்து மத்தவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி சிம்பத்திக்க மாட்டாரா, இல்லைன்னா வந்து நான் வந்து போல்டான ஆளு, நான் வந்து போல்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட போறாரான்றது எனக்கு புரியல. அவரோட கேம் என்னன்றது நம்ம பொறுத்துறது தான் மக்களே பார்க்கணும். சரி ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கான ப்ரோமோ 2ல நடந்திருக்கு. ஓகேவா, ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும், அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து எப்படி வந்து இந்த வீட்டுல வந்து கேம் ஆடுறாங்கன்றதான் வந்து கேட்டிருக்காப்ல. அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ பை, டேக் கேர்.